நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை தாண்டினது மட்டும் இல்லாமல் 4000 வாட்ச் ஹவரையும் தாண்டி மானிட்டைசேஷனாக ஆயிடுச்சு. இது எல்லாமே உங்களால தான். சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். பட் இதில் சோகம் என்னன்னா, கடைசியாக போட்ட 7 வீடியோ தான் நல்லா போச்சு. அதில் 5 வீடியோ காப்பிரைட்டாக போச்சு, மானிட்டைஸாக ஆகலை. சேனல் மானிட்டைஸ் ஆகிட்ட அப்புறம் அப்லோட் பண்ண மொதல் வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட இன்டர்ஸ்டெல்லர் மூவி ரிவ்யூ தான். இதை அப்லோட் பண்ணும்போது இது பிளாக்டு, அப்லோட் பண்ணக்கூடாது, காப்பிரைட்டும் வந்துருச்சு, அதனால மானிட்டைஸ் ஆகாது, காசு கிடைக்காதுன்னு சொல்லிட்டான். அதனால காப்பிரைட் வராமல் வீடியோ எடிட் பண்ணுவது எப்படி அப்படின்ற வீடியோலாம் பார்த்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண 5-6 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் பிளாக்கும் போயிடுச்சு, காப்பிரைட்டும் போயிடுச்சு, மானிட்டைஸும் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வீடியோ அப்லோட் பண்ணும்போது காப்பிரைட்னால மானிட்டைஸ் ஆகும் ஆகாதுன்னு சொல்கிறானோ, இதே மாதிரி இதுக்கு முன்னாடி சேனல் மானிட்டைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த வீடியோ காப்பிரைட் காரணமா மானிட்டைஸ் ஆகாதுன்னு சொல்லியிருந்தா நான் எப்படியாவது அந்த காப்பிரைட்டை தவிர்க்க ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனா அந்த மயிராண்டி மானிட்டைஸ் ஆகுமா ஆகாதுன்னு சொல்லவே இல்லை, மூச்சு கூட விடல. இந்த வீடியோ காப்பிரைட்னு மட்டும் சொன்னான். அதான் காப்பிரைட்னு சொல்றானே, அப்பவே நீ ரிமூவ் பண்ணிருக்கலாமேன்னு நீங்க செருப்பால் அடிச்ச மாதிரி என்ன கேட்கலாம். அவன் வெறும் காப்பிரைட்னு மட்டும் சொல்லியிருந்தா நான் ரிமூவ் பண்ணியிருப்பேன். ஆனா இது நாட் அஃபெக்டட், இது காப்பிரைட் ஸ்ட்ரைக் கிடையாது, அதனால உன் சேனலுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னான். இதை மட்டும் சொல்லியிருந்தா கூட நான் ரிமூவ் பண்ணியிருப்பேன். ஆனா அடிஷ்னலா ஒன்று சொன்னான். இந்த காப்பிரைட் வந்த கண்டென்ட்டை அந்த கண்டென்ட் ஓனர் யூஸ் பண்ணிக்க அலோ கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சான். ஓ, ஓனரே அலோ கொடுத்துருக்காரா, அப்போ எந்த பிரச்சனையும் வராதுன்னு வீடியோவை அப்லோட் பண்ணேன். இப்போ போய் ஏன்டா மானிட்டைஸ் ஆகலன்னு பார்க்குறேன், கண்டென்ட் ஓனர் யூஸ் பண்ணிக்க அலோ கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சானுங்களே, அதை கமாவா மாற்றி இந்த காப்பிரைட்னால மானிட்டைஸ் ஆகாதுன்னு இப்போ சொல்கிறானுங்க. இந்த கர்மத்தை முன்னாடியே சொல்லியிருக்கலாமேடா. ஓத்தா உன்னை பெத்தாலா இல்லை யானை கக்குச்சாடா, நான் கேட்க மாட்டேனாங்க. கவர்மெண்ட் லேப்டாப்பே கதிகலங்கி போய் ஆவர ஆங்கிளை எப்படியோ எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி அப்லோட் பண்ணா ஃபுல் ஸ்டாப்பை கமாவை மாற்றி காண்டாடா ஏத்துறீங்க. அடங்கோயால ஓகே, என்னடா வாழ்க்கை. ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லைனா சும்மா இருக்கிற கடப்பார காத்துல பார்த்து என்னடா இது வாழ்க்கை. இந்த காப்பிரைட்லாம் வந்துச்சுன்னா அந்த காப்பிரைட் கண்டென்ட்டான சீனை ட்ரிம் பண்ணு, அந்த பிஜிஎம்ஐ மியூட் பண்ணுன்னு யூடியூப்காரனே ஆப்ஷன் கொடுப்போம். அந்த மாதிரி தான் பொம்பளை சோக்கு ஒன்றில் கடைசியாக பிஜிஎம்ஐ கட் பண்ண காப்பிரைட் போயிடுச்சு, மானிட்டைஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த வீடியோவை பார்க்க சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் ஃபார்ம் மூவி ரிவ்யூலையும் கடைசியாக இந்த பிஜிஎம் பிரச்சனை தான், அதையும் மியூட் பண்ண காப்பிரைட் போயிடுச்சு, மானிட்டைஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதுவும் எனக்கு பிடிக்கல. இதுக்கப்புறம் எதையுமே எடிட் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே விட்டேன். இந்த சேனல்லே நல்லா போயிட்டு இருக்கிறது பொம்பளை சோக்கு பார்ட் 2 வீடியோ தான். அதுலேயும் இதே மாதிரி கடைசியாக பிஜிஎம் பிரச்சனை தான். ஆனா அந்த பிஜிஎம் மியூட் பண்ண சுத்தமா பிடிக்கல. அந்த வீடியோல கடைசியா பிஜிஎம் கொஞ்சம் டிங்கரிங் பார்த்து ரீ அப்லோட் பண்ணா காப்பிரைட் போயிடும். ஆனா 2 வாட்டி ஒரே வீடியோவை அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பழைய வீடியோவை டெலிட் பண்ணணும். வீடியோவை டெலிட் பண்ணா கமெண்டும் டெலிட் ஆயிடும். என் வாழ்க்கையில எனக்கு வந்த மொத்த மோட்டிவேஷன் வார்த்தையும் இந்த கமெண்ட்ல தான் இருக்கு. இது எப்படி டெலிட் பண்ணுவேன், மானிட்டைஸ் ஆகுது மயிராகுதுன்னு அப்படியே விட்டுட்டேன். இதே மாதிரி அடுத்த போட்ட பெஞ்சமின் பட்டன் மூவி ரிவ்யூ, அப்புறம் அந்த அவேர்னஸ் ஆஃப் காண்டம் வீடியோ மானிட்டைஸ் ஆகாது. அடங்கோத்த எப்போ பார்த்தாலும் காப்பிரைட்னு சூத்த போட்டு சும்மா இருக்க மாட்டீங்களாடா. அமைதியா இருக்கேன்னு நினைக்காதீங்கடா, அலற விட்டுருவேன். என்னையா பண்ணுவீங்க? என்னடா இது வாழ்க்கை. இந்த இன்டர்ஸ்டெல்லர் மூவி ரிவ்யூ அப்லோட் பண்ணிட்ட அப்புறம் காப்பிரைட் வராமல் எடிட் பண்ண கற்றுக்கிட்டோன்னு சந்தோஷமா இருந்தேன். அப்லோட் பண்ணிட்டு 4வது நாள் எனக்கு ஒரு கேள்வி. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் காப்பிரைட் வந்தோம், எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சிதான் அப்படியே விட்டேன். ஆனால் இப்போ இந்த மானிட்டைசேஷன் பிரச்சனை வந்துருச்சு. இதே மாதிரி இந்த காப்பிரைட்டை ரிமூவ் பண்ணாமல் வச்சிருக்கோமே, ஃபியூச்சரில் வேற ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா எதுக்குடா வம்புன்னு அவனிங்கிட்டே கேட்டேன். இந்த மாதிரி காப்பிரைட் ஆயிடுச்சு, அதனால காசு வராமல் போயிடுச்சு, இது பிரச்சனை கிடையாது, இதை தவிர வேற ஏதாவது பிரச்சனை ஃபியூச்சரில் வருமானு கேட்டேன். அது என்ன காப்பிரைட்னு உங்க சேனல் போயிட்டு செக் பண்ணிட்டு வரேன்னு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து நீங்க அப்படியே அந்த காப்பிரைட்டை விட்டீங்கன்னா அந்த வீடியோட ரெவென்யூ காப்பிரைட் ஓனருக்கு போயிடும்னு சொன்னான். ஓகே, பிரச்சனை இல்லை, சொன்னதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு யூடியூப் ஸ்டுடியோக்கு வந்தா 4 நாள் வராத காப்பிரைட்டு திடீர்னு இன்டர்ஸ்டெல்லர் மூவி ரிவ்யூக்கு வந்துருச்சு. இதை பார்த்து உமால என்னடா இதுன்னு ஹோம்லேண்டர் மாதிரி ஷாக் ஆயிட்டேன். உடனே வந்த கமெண்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வீடியோவை டெலிட் பண்ணிட்டு ரீ எடிட் பண்ணி ரீ அப்லோட் பண்ணேன். அதே மாதிரி 3 நாள் காப்பிரைட் வரல, 4வது நாள் வந்துருச்சு. இன்னும் வரைக்கும் இந்த இன்டர்ஸ்டெல்லர் மூவி ரிவ்யூ காப்பிரைட்ல தான் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சரி, சாட்ஜிபிடி கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமேன்னு இவனிங்கிட்ட கேட்ட மாதிரியே காப்பிரைட்டை அப்படியே ரிமூவ் பண்ணாம விட்டுட்டா ஃபியூச்சர்ல வேற ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டேன். பதிலுக்கு சாட்ஜிபிடியும் ஃபியூச்சர்ல கண்டென்ட் ஓனர் வீடியோவை பிளாக் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டான். ஸோ காப்பிரைட் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணாம இருக்க முடியாது, ஏன்னா வேற வழி கிடையாது. எப்படியோ ஹார்ட்ல அமைக்கி வச்ச வன்மத்தெல்லாம் கூட்டிட்டேன், இப்பதான் நிம்மதியா இருக்கு. இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இனிமே எல்லாம் அப்படித்தான். அதில் நக்குல் இனிமே அப்படித்தான். நிறைய பேர் வீடியோவை சீக்கிரம் அப்லோட் பண்ண சொல்றீங்க. எனக்கும் வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடணும்னு ஆசை தான். ஆனால் இந்த அம்மா லேப்டாப் பயங்கரமா ஹேங் ஆகுது, அதனால லேட்டும் ஆகுது. இதுல காப்பிரைட் வேற.
ஆல்ரெடி சொன்னது தான், பட் திரும்பவும் சொல்கிறேன், சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். தேங்க்ஸ். லவ் யூ. Forever.